அதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பரிசுகள் தான் நிறைய இருக்கும். ஏன்னா பெண்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டால் அவங்க வந்து இடக்க முடக்காக தான் பதில் பேசுகிறாங்களே தவிர அதை உண்மையாக பேசல. அது சரியாக பேசுகிறவங்களுக்காக கொடுக்கறதுக்கு ஒரு விதை திருவிழான்னு சொல்கிறது ஒரு திருமண வீடு மாதிரி. அது கொடுக்கறதுக்கு இலவச பரிசு பொருட்களோடு தான் வர்றோம். காலமாக ஒரே ஒரு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பிள்ளைகிட்ட நான் பேசினேன். தேசிய கீதத்துக்கும் தமிழ் வாழ்த்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்ட பிறகு தெரியல. அதே டைமில் 2ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு தமிழ் மீடியம் படிக்கிற ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன். அந்த பிள்ளை கரெக்டாக சொல்லிச்சு. இதிலேருந்து எந்த ஸ்கூலு அறிவை கொடுக்குறாங்கன்னு நீங்கள் கற்றுக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் தனியார் ஸ்கூலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்த டீச்சர் இருக்கணும். அடுத்தபடி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் கவர்மெண்ட் டாக்டர் தான் படித்த டாக்டர். மெரிட்டில் உள்ளவங்களை தான் போஸ்டிங் போடுறாங்க. அதனால தான் நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு போகும்போது, நான் அரசை தவறாக பேசுகிற ஆள் கிடையாது, அரசு மருத்துவமனைக்கு போகும்போது அந்த டாக்டர் நல்லா பரிசோதித்து செக் பண்ணி இந்த பேஷண்ட்டு நீ வரவே கூடாதுன்னு நல்ல மருந்து தராரு. தனியார் மருத்துவர் என்ன செய்கிறாருன்னா, இவன் பல வருஷம் எனக்கு வரணும், எனக்கு ஆடி காருக்கு டியூ கட்டணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி மருந்தை தராது. அதனால் சரியான இதுக்கு அரசு மருத்துவமனையை பயன்படுத்துங்க. நாய்க்கடியெல்லாம் வந்துச்சுன்னா தனியார்ட்டெல்லாம் போகாதுங்க. அதுக்கான மருந்து வந்து அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் இருக்குது.